திருக்குறள். திருக்குறள் பார்த்திங்க அப்படின்னா உலக பொதுமறையான நூல். இதை பற்றி தெரியாது தமிழர்லே இருக்க முடியாது. வாங்க அந்த கட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அந்த கட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திருக்குறள் ஒரு அறநூல்னு சொல்லியிருக்காங்க. அது உலக பொதுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக பொதுமுறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறநூல் எது அப்படின்னு சொன்னால் திருக்குறள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திருக்குறளுக்கு வேறு என்ன பேருங்க? உலக பொதுமுறை அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. திருக்குறளில் சொல்லாத செய்திகளே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதை தான் பாரதிதாசன் பார்த்திங்கன்னா திருக்குறளில் இல்லாததில்லை இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை அப்படிங்கிற வரியில் அவர் சொல்லியிருப்பார். வாங்க திருக்குறளில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. கடவுள் வாழ்த்து. அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. ஆகிற எழுத்து எப்படி முதலான எழுத்தோ அது மாதிரி ஆதிபகவன் கடவுள் தான் இந்த உலகுக்கெல்லாம் முதன்மையானவர் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த குறளோட பொருளுங்க. ஓகேங்களா. அடுத்தது வான் சிறப்பு சொல்லியிருக்கிறாங்க. விண்ணின்று பொய்ப்பின் விருநீர் வியன் உலகத்து உள்நின்றுடற்றும் பசி அப்படின்னா, விண்ணின்று பொய்ப்பின் அப்படின்னா விண்ணிலேயே இருந்து மழை பெய்யாது இருந்துச்சு அப்படின்னா விருநீர் அப்படின்னா மழை பெய்யாமல் இருந்துச்சுன்னா வியன் உலகத்து இந்த உலகமெல்லாம் பசிங்கிற நோயால் துன்புறுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறது தான் இதனோட மீனிங். விண்ணின்று பொய்ப்பின் விருநீர் வியன் உலகத்து உள்நின்றுடற்றும் பசி அப்படின்னா மழை பெய்யாது, மழை விண்ணிலேயே இருந்துச்சு அப்படின்னா, அதாவது உலகத்தில் உயிர்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பசியால் வாடும் அப்படின்னு சொல்கிறது இதனோட மீனிங். தேர்டு குறள் பார்த்தீங்க அப்படின்னா கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மழை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சரியான நேரத்தில் பெய்யாமல் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய், சரியான நேரத்தில் பெய்யாமல் இருக்கிறதும் மழை தான், எடுப்பதும் எல்லாம் மழை, ஆங்கே எடுப்பதும் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை அப்படின்னா உரிய காலத்தில் பெஞ்சு காப்பதும் மழை தான் அப்படிங்கிறது தான் இதனோட மீனிங். ஓகேங்களா. தென் நீத்தார் பெருமையில் பார்த்தீங்கன்னா செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கள் ஆதார். செயற்கரிய அப்படின்னா முடியாத காரியம், முடியாத காரியத்தையும் செய்கிறவங்க யார் அப்படின்னா பெரியோர் அப்படின்னு சொல்கிறாங்க. முடியாத காரியத்தையும் செய்பவர் பெரியோர். செயற்கரிய செய்வார் பெரியோர். சிறியோர் பார்த்தீங்கன்னா செய்ய முடியாது, செயற்கரிய செய்கள் ஆதார் அப்படின்னா செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க தான் சிறியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நம்ம எப்பவுமே பெரியோராக இருந்து எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு நினைக்கணும். ஓகேங்களா. அது நம்மளுக்கான குரலுங்க. தென் மக்கள் பேர். மக்கள் பேரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணிற்கெல்லாம் இனிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தம்மின் தம் அப்படின்னா தன்னை விட தம் மக்கள் அப்படின்னா தன்னுடைய மகன் அல்லது மகள் அறிவுடைமைன்னு சொல்கிறது இந்த மாநிலத்தில் இந்த இதில் மண்ணிற்கெல்லாம் இனிது, அதாவது பெற்றோருக்கு இதை விட இனிது எதுவும் இல்லை. தன்னை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் அப்படின்னு சொல்கிறத அதை விட மகிழ்ச்சி இந்த உலகத்தில் எதுவும் இல்லை அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த குறளோட மீனிங். ஓகேங்களா. தென் ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் அப்படின்னா பெற்றதை காட்டிலும் மகிழ்ச்சி கொள்கிறாங்க. எப்போ அப்படின்னா தன் மகனை சான்றோன் என காட்ட தாய். சான்றோன் அப்படின்னு கேட்கும்போது தான் பெற்றதை காட்டிலும் அந்த தாய் பெருமை அடைகிறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த குறளோட பொருள். ஓகேங்களா. அன்புடைமை. அன்புடைமையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அப்படின்னாங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். அன்பிலார் அப்படிங்கிறது எல்லாமே தன்னுடையது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறார். எல்லாம் தமக்குரியர். அன்புடையார். அன்புடையார் என்ன சொல்லுவாங்கன்னா என்பும் அப்படின்னா தன்னோட உயிரும் பிறர்க்கு உரியது, உரியர் பிறர்க்கு உரியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அன்பிலார் எல்லாம் என்னுடையது அப்படின்னு சொல்லுவாங்க. அன்புடையார் தன்னுடைய உயிரையும் உடம்பையும் பார்த்தீங்க அப்படின்னா பிறர்க்கு உரியது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அன்பின் வலியது. அடுத்தது பார்த்திங்கன்னா அன்பின் வலியது உயிர்நிலை அஃதில்லாருக்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. ஓகேங்களா. அன்பு இருக்கிறவங்களுக்கு தான் உயிர் இருக்குதுன்னு அர்த்தம். இல்லாதவங்களுக்கு அன்பு இருக்கிறவங்களுக்கு தான் இன்னும் உயிர் இருக்கிறது அர்த்தம். அது இல்லாதவங்களுக்கு என்னென்னா உயிர் இல்லாதது வெறும் எலும்பு மேலே தோல் போர்த்துனது மாதிரி தான், அவங்களுக்கு உயிர் இல்லாத மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா.
தென் இனியவை குரல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பணிவுடையான் இன்சொல்லான் ஆதால் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. அதாவது பணிவுடையதாக இருக்கிறதும் இன்சொல்னா நல்ல சொற்களை பேசுகிறது தான் வந்துட்டு ஒருவங்களுக்கு அந்த அணிகலன்றது. மற்றதெல்லாம் வந்துட்டு அணிகலன்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பணிவுடையதாக இருக்கிறதும் நல்ல சொற்களை பேசுகிறது தான் ஒருவங்களுக்கு வந்து அணியாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மற்றதெல்லாம் வந்து அணிகலனே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, அதாவது இனிய உளவாக இன்னாத கூறல், அதாவது இன்சொற்கள் இருக்கும்போது இன்னாத சொற்களை, அதாவது இனிமையான சொற்கள் இருக்கும் பொழுது அதாவது கடுஞ்சொற்களை பேசுகிறது எதுக்கு சமமானது அப்படிங்கிறாங்கன்னா, கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு, அற்று அப்படின்னு போல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓம் வருது. ஸோ கனி இருக்கிறப்ப காயை சாப்பிட்றதுக்கு போல அப்படின்னு சொல்கிறதா வந்துட்டு இதனோட பொருள். ஓகேங்களா. அடுத்தது நூல்வெளி பார்க்கலாங்க. நூல்வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா, திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். திருவள்ளுவரோட காலம் என்னங்க, கிமு 31 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்காலத்திற்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார். எக்காலத்துக்கும் பொருந்துங்க, இப்போ மட்டும் இல்லைங்க, இனி வரும் காலங்களுக்கும் வந்துட்டு இவரோட கருத்துக்கள் வந்துட்டு பொருந்துவனாக தாங்க அமையும். ஓகேங்களா. இவருக்கு என்னென்ன பேர் சொல்கிறாங்கன்னா, வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர் அப்படின்னு சொல்கிறாங்க. வான்புகழ் வள்ளுவர் அப்படின்னு சொல்கிறாங்க, தெய்வ புலவர் அப்படிங்கிறாங்க, பொய்யில் புலவர் அப்படின்னு சொல்கிறாங்க. வானளவுக்கு புகழ் கொண்ட வள்ளுவர், தெய்வத்தன்மை பொருந்திய ஒரு புலவர், பொய்யில் புலவர் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்துட்டு சில அணிகள் எல்லாம் கையாண்டிருப்பார். ஓகேங்களா. என்ன அணிகள் அப்படி என்னென்னா வந்துட்டு, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வர்த்த கூலி தரும் அப்படின்னா, தெய்வத்தினாலேயே முடியலினாலும் முயற்சி வந்துட்டு மெய்வர்த்த கூலி தரும் அப்படின்னு. தெய்வத்தால் முடியாத காரியம்னு ஒன்று இருக்கவே இருக்காது. அதையும் தாண்டி வந்து முயற்சி தான் மெய்வர்த்த கூலி தரும் அப்படின்னு சொல்கிறது. அந்த முயற்சியை வந்துட்டு உயர்படுத்தி கூறுறதுக்காக சொல்லுவார். இந்த மாதிரி நிறைய வானை முட்டும் கோபுரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்று பெருமைப்படுத்துறதுக்காக வந்துட்டு சொல்லியிருப்பார். அதையெல்லாம் வந்துட்டு பெருமைப்படுத்துறதுக்காக சொன்னதுனால அவர் வந்து பொய்யில் புலவர் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. தென் திருக்குறள் பார்த்தீங்க அப்படின்னா, அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என 3 பிரிவுகளை கொண்டது. என்னப்பா, அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என 3 பிரிவுகளை கொண்டது. அது வந்து 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 17 கீழ்கணக்கு நூல்களில் வந்துட்டு இது ஒரு நூலுங்க. ஓகேங்களா. 17 கீழ்கணக்கு நூல்களை பற்றி பின்னாடி பார்க்கலாங்க. இது பார்த்திங்கன்னா அறத்துப்பால், பொற்பால், காமத்துப்பால் என 3 பிரிவுகளை கொண்டது. 17 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. இதில் 133 அதிகாரம் இருக்குதுங்க. எவ்வளோ அதிகாரங்க? 133 அதிகாரம் இருக்குது. அதிகாரத்துக்கு 10 பாடல்களாக எவ்வளோ பாடல் இருக்குதுங்க? 1330 குறட்பாக்கள் உள்ளன. திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்குகிறது. திருக்குறளுக்கு உலக பொதுமுறை என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா, உலக பொதுமுறை, உலகத்துக்கே பொதுமுறை, வாயுரை வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு முதலேயே பல சிறப்பு பெயர்கள் வழங்குகின்றன. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் வந்துட்டு திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து இதனோட சிறப்புங்க. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் வந்து திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா. அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்துள்ளது. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறது தான் வந்துட்டு மகிழ்ச்சி தருவது. ஒருவருக்கு சிறந்த அணி அப்படிங்கிறது வந்து இன்சொல் பேசுறது, இனிய சொற்கள் பேசுறது. ஓகேங்களா. பொருத்தமான சொற்களை கொண்டு நிரப்புக. இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்துற்று. இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்து. அன்பிலார், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதில் வந்துட்டு நயமறிகளில் பார்த்திங்கன்னா, செயற்கரிய செய்வார் பெரியார் சிறியார், செயற்கரிய செய்களாதார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னா வந்து முதல் எழுத்துக்கள் பொருந்தி வர மாதிரி சொல்கிறது வந்துட்டு மோனைன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது எழுத்துக்கள் பொருந்தி வர மாதிரி சொல்கிறது தான் வந்துட்டு எதுகைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ மோனை என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. செயற்கரிய செய்வார், செயற்கரிய செய்களாதார், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மோனை. ஓகேங்களா. தென் எதுகை அப்படின்னா எது பார்த்தீங்க அப்படின்னா, செயற்கரிய செய்கரிய, செய்வார்
செய்கலா அப்படிங்கிறதா வந்துட்டு மோனை எதுகை. ஓகேங்களா, ரெண்டாவது எழுத்து பொருந்தி வர்ற மாதிரி இருக்கிறதா வந்துட்டு எதுகை, முதல் எழுத்து பொருந்தி வர்றது இருக்கிறது வந்து மோனை. ஓகேங்களா, தென் பின்வரும் செய்திகளுக்கு பொருத்தமான திருக்குறள் எது என கண்டறிந்து எழுதுக. 2016ஆம் ஆண்டு ரியோ நகரில் மாற்றுத்திறனாளி ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது. தமிழ்நாட்டை சார்ந்த மாரியப்பன், எந்த நாட்டை சார்ந்த, அதாவது எந்த மாநிலத்தை சார்ந்தவங்க, தமிழ்நாட்டை சார்ந்தவங்க. ஓகேங்களா, அந்த மாரியப்பன் கலந்து கொண்டார். உயரம் தாண்டுதல் போட்டியில் அவர் தங்கப்பதக்கம் வென்றார். எந்த போட்டிங்க, உயரம் தாண்டுதல் போட்டியில் அவங்க தங்கப்பதக்கம். தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பன் கலந்து கொண்டார். உயரம் தாண்டுதல் போட்டியில் வந்து அவர் தங்கப்பதக்கம் வென்றார். அந்த செய்தியாளரிடம் அவருடைய தாயிடம் நேர்காணல் செய்தனர். என் மகனின் வெற்றி எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அவனை பெற்ற பொழுதை விட இப்பொழுது அதிகமாக மகிழ்கிறேன் என்று கூறினார். இது என்ன குறள் வந்துட்டு இது பொருந்து அப்படின்னா, செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். அதுக்கு மீனிங் என்னங்க, பெரியவர் வந்துட்டு முடியாத காரியத்தையும் முடித்து வைப்பாங்க, சிறியர் வந்து முடியாதுன்னு சொல்லுவாங்க. இது பொருந்தாது. ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஈன்ற பொழுதை விட மகிழ்ச்சி அடைவாங்க எப்போ அப்படின்னா, சான்றோன் என தன் மகனை சான்றோன்னு கேட்குறப்ப தான் வந்து மகிழ்ச்சி அடைவாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து பொருந்தும். ஓகேங்களா, தென் கீழே இருக்கிறது என்னென்னா, இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொல்லி. இனிய சொல்லி இருக்கும் பொழுது கடுஞ்சொற்களை பேசுறது வந்துட்டு கனி இருக்கும்போது காய் சாப்பிட்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பொருந்தாது. ஓகேங்களா, அவ்வளோ. குறள் தொடர்ச்சி. திருக்குறளில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நூல்வெளியில் திருவள்ளுவர் பார்த்திங்க அப்படின்னா 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர், எக்காலத்திற்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறியை கூறி வகுத்தவர்னு சொல்லணும் பார்த்தோம். ஓகேங்களா, தென் திருக்குறள் என்ன அப்படின்னா என்ன சிறப்புனா, தமிழ் மாதின் உயிர்நிலை என போற்றப்படும் நூல் என்ன அப்படின்னா திருக்குறள் தாங்க. என்னதுங்க, தமிழ் மாதின் உயிர்நிலை என போற்றப்படும் நூல் என்னென்னா திருக்குறள். தமிழ் மாதின் உயிர்நிலை என போற்றப்படும் நூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஷினில் கேட்குறக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, தென் தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்கிற 2 நூல்கள் என்ன அப்படின்னா என்னென்னா கம்பராமாயணமும் திருக்குறள் தாங்க. அதை சொன்னவர் பார்த்தீங்க செல்வகேசவராயர் முதலியார் அப்படிங்கிறத சொன்னார். தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்கிற 2 நூல் என்ன அப்படின்னா கம்பராமாயணமும் திருக்குறளும். ஓகேங்களா, தமிழ் மாதின் உயிர்நிலை என போற்றப்படும் நூல் திருக்குறள். தமிழுக்கு கதின்னு போற்றப்படும் நூல் வந்துன்னா கம்பராமாயணம், திருக்குறள். ஓகேங்களா, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படிங்கிற தொடரை பார்த்துருப்போம். அதில் நாலும் அப்படிங்கிறது நாலடியாரையும், இரண்டும் அப்படிங்கிறது வந்துட்டு திருக்குறளையும் குறிக்குது. ஓகேங்களா, இரண்டுங்கிறது திருக்குறளை குறிக்குது. ஓகேங்களா, தென் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா அங்கே அதில் பார்த்தீங்கன்னா 3 நேம் பார்த்துருந்தோம். அது போக வேறு நேம் என்ன அப்படின்னா தேவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர், சென்னா போதார், பெருநாவலர், மாதானுபங்கி, நான்முகன், தமிழ் மாமுனி அப்படிங்கிற வேறு பெயர்களும் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவருக்கு இருக்குதுங்களா. தேவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர், சென்னா போதார், பெருநாவலர், மாதானுபங்கி, நான்முகன், தமிழ் மாமுனி அப்படிங்கிற பேரெல்லாம் வந்துட்டு அவருக்கு இருக்குது. ஓகேங்களா, தென் திருக்குறளுக்கு வந்துட்டு வேறு பெயர் என்ன அப்படின்னா முப்பால், தெய்வநூல், வள்ளுவபயன், தமிழ்மறை, பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, உத்தரவேதம், தமிழ் வேதம், வான்மறை அப்படிங்கிற பேரெல்லாம் இருக்குது. ஓகேங்களா, திருக்குறளுக்கு வழங்கும் வேறு பெயர் என்ன, முப்பால், தெய்வநூல், வள்ளுவபயன், தமிழ்மறை, பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, உத்தரவேதம், தமிழ் வேதம், வான்மறை அப்படிங்கிற பேரெல்லாம் இருக்குது. ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா அதுலேயே நூல்வெளியிலேயே பார்த்துருந்தோம் 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தென் இது என்னென்னா 107 மொழிகளில் வந்து மொழிபெயர்த்துக்கப்பட்டிருக்குது. திருக்குறளை வந்துட்டு முதல்ல அச்சிட்டவர் பார்த்திங்க அப்படின்னா தஞ்சாவூர் மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு முதல்ல திருக்குறளை வந்து அச்சிட்டவர் 1812. திருக்குறளை வந்து முதல்ல அச்சிட்டவர் யார், தஞ்சாவூர் மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு முதல்ல வந்துட்டு திருக்குறளை வந்துட்டு அச்சிட்டவர். ஓகேங்களா, திருக்குறள் பார்த்தீங்கன்னா 133 அதிகாரம், அதுலேயே பார்த்தோம் 133 அதிகாரம் இருக்குது. அதிகாரத்துக்கு 10 பாடல்களாக 1330 பாடல்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். அதாவது திருக்குறளில் வந்துட்டு 3 பிரிவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒன்று அறத்துப்பால், இன்னொன்று பொருட்பால், இன்னொன்று காமத்துப்பால். ஓகேங்களா, அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அப்படிங்கிற 3 பிரிவாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். தென் அந்த அறத்துப்பாலில் பார்த்திங்கன்னா 38 அதிகாரம் இருக்குது. அறத்துப்பாலில் 38 அதிகாரம், பொருட்பாலில் 70 அதிகாரம், காமத்துப்பாலில் 25 அதிகாரம் இருக்குது.
அறத்துப்பால் பார்த்திங்கன்னா 4 இயல் இருக்குது. அது என்னென்ன இயல் அப்படின்னா பைரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல் அப்படின்னு சொல்லிட்டு 4 இயல் இருக்குது. பைரவியலில் பார்த்திங்க அப்படின்னா 4 அதிகாரங்களும், இல்லறவியலில் பார்த்திங்கன்னா 20 அதிகாரங்களும், துறவியலில் பார்த்திங்கன்னா 13 அதிகாரங்களும், ஊழியலில் பார்த்திங்கன்னா 1 அதிகாரங்களும், மொத்தம் 38 அதிகாரம் இருக்குது. தென் இதில் பார்த்திங்கன்னா பொருட்பாலில் பார்த்திங்கன்னா அரசியலில் பார்த்திங்கன்னா 25 அதிகாரமும், அங்கவியலில் பார்த்திங்கன்னா 32 அதிகாரமும், ஒலிபியலில் பார்த்திங்கன்னா ஒலிபியல் அறுக்குடியியல் ரெண்டில் பார்த்திங்கன்னா 13 அதிகாரமும் இருக்குது. ஓகேங்களா. தென் காமத்துப்பாலில் பார்த்திங்க அப்படின்னா களவியல், கற்பியல் 2 இயல் இருக்குது. அந்த களவியலில் பார்த்திங்கன்னா 7 அதிகாரங்களும், கற்பியலில் 18 அதிகாரமும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல் எது அப்படின்னா திருவள்ளுவ மாலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது 55 பாடல்கள் இருக்குது. 53 ஆசிரியர்கள் வந்துட்டு அதை பாடியிருக்கிறாங்க. ஓகேங்களா. தென் திருக்குறளை பற்றின புகழுரை, அதாவது ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். மேற்கோள் அப்படின்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னு மீனிங். புகழுரைனா மற்றவங்க அதை பற்றி என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு மீனிங். இதில் புகழுரை என்ன அப்படின்னா வள்ளுவரும் தம் குரற்பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஊர்ந்து அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா வந்துட்டு பரணர் சொல்லியிருக்கிறாங்க. வள்ளுவரும் தம் குரற்பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஊர்ந்து அப்படின்னு சொன்னவர் வந்து பரணர். ஓகேங்களா. தென் கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல், அதாவது கடுகை துளைத்து அப்படின்னு கடுகை சொன்னாங்கன்னா இடைக்காடனார். ஓகேங்களா. கா இடைக்கா அப்படின்னு வருது இல்லை, இடைக்காடனார் கடுகை துளைத்து. தென் அணுவை துளைத்து அப்படின்னு வந்துச்சுன்னா ஔவையார். அணுவை துளைத்து அப்படின்னு வந்துச்சுன்னா ஔவையார். அதாவது ஆங்கிறது பார்த்திங்கன்னா உயிரெழுத்து, அவுங்கிறதும் பார்த்திங்கன்னா உயிரெழுத்து. ஸோ ஔவையார்னு சொல்லி நான் அமைச்சுக்கணும். ஓகேங்களா. தென் வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொன்னவர் வந்து பாரதியார். ஓகேங்களா. வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொன்னவர் பார்த்திங்கன்னா பாரதியார். பொதுமறை தந்த தேவன் பொய் சொல்லா புலவன் அப்படின்னு சொன்னவர் பார்த்திங்கன்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை தான் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. பொதுமறை தந்த தேவன் பொய் சொல்லா புலவன் அப்படின்னு சொன்னவர் வந்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய்வில் விளைத்தவற்றுள் பொல்லாததில்லை புரைதீர்த்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை இணையில்லை முப்பாலு கிண்ணிலத்தே அப்படின்னு சொன்னவர் பார்த்தீங்க அப்படின்னா பாரதிதாசன் தான் சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா. பாரதிதாசன் தான் திருக்குறளில் இல்லாததில்லை இணையில்லை முப்பாலு கிண்ணிலத்தே அப்படின்னு சொல்லியிருக்கிறார். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகம் அப்படின்னு சொன்னவரும் பாரதிதாசன் தாங்க. புத்தகம் 100 புரட்டி களைப்புற்று சித்தம் கலங்கி திகைப்பதேன் வித்தகன் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொன்ன பொய்யில் மொழி இருக்கும்போது அப்படின்னு சொன்னவர் வந்து கவிமணி. ஓகேங்களா. இதை சொன்னவர் யாருங்க? கவிமணி. புத்தகம் 100 புரட்டி களைப்புற்று சித்தம்னா உள்ளம் கலங்கி திகைப்பதேன் வித்தகன் அதாவது நிறைய புக்ஸை ஏன் நீங்கள் படிக்கணும், தெய்வப்புலவர் அதாவது திருவள்ளுவரோட திருக்குறள் இருக்கும்போது ஏன் மற்ற புக்ஸ் எல்லாம் படிக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கிறார். ஓகேங்க. தென் செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினமும் வந்துட்டு திருக்குறளை வந்துட்டு நினை அப்படின்னு சொல்கிறவர் யார் அப்படின்னா வந்துட்டு கவிமணிங்க. நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து அப்படின்னு திருக்குறளை தினமும் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து கவிமணிங்க. ஓகேங்களா. ஐம்பெரும் காப்பியம் அப்படிங்கிற தொடரை வந்து ஃபஸ்ட்டு கூறியவர் யார் அப்படின்னா வந்துட்டு மயிலைநாதர் அப்படிங்கிறதா வந்துட்டு ஃபஸ்ட்டு ஐம்பெருங்காப்பியம் அப்படிங்கிற தொடரை வந்துட்டு கூறினார். ஐம்பெருங்காப்பியம் அப்படிங்கிறது பெரும் காப்பியம் அப்படிங்கிறது எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா அறம் பொருள் இன்பம் வீடு அப்படிங்கிற 4 பொருளையும் கூறுறதா வந்துட்டு ஐம்பெருங்காப்பியம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. பெருங்காப்பியம்னு சொல்கிறாங்க. தென் காப்பியத்திற்கு இந்த பெருங்காப்பியமா அல்லது சிறுங்காப்பியமா அப்படின்னு எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான இலக்கணத்தை கூறும் நூல் எது அப்படின்னா வந்து தண்டி அலங்காரம். ஸோ காப்பியத்திற்கான இலக்கணம் கூறும் நூல் தண்டி அலங்காரம். ஓகேங்களா. தென் ஐம்பெருங்காப்பியம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள், மணிமேகலை, சீத்தலை சாத்தனார், சீவக சிந்தாமணி, திருத்தக்க தேவர், வளையாபதி, யார் ஆசிரியர்னே தெரியல, குண்டலகேசி, நாதகுத்தனார். ஓகேங்களா. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள்ங்க. மணிமேகலை அப்படிங்கிறது வந்து சீத்தலை சாத்தனார் தான் இயற்றினார்.
சீவக சிந்தாமணி அப்படிங்கிறது வந்து திருத்தக்க தேவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் வளையாபதி பார்த்திங்கன்னா யார் ஆசிரியர்னு தெரியல. குண்டலகேசி பார்த்திங்கன்னா நாதகுத்தனார் அப்படிங்கிறது. அதாவது சீவக சிந்தாமணி பார்த்திங்க அப்படின்னா 8 பேர் மணக்கிற மாதிரி அதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவர் திருந்த வேண்டியவர் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுட்டு திருத்தக்க தேவர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. தென் குண்டலகேசி அப்படின்னா குண்டலம்னா காதில் அது அணிவாங்கன்னு சொல்லுவாங்க. நாதகுத்தனார் அப்படின்னு சொல்லி இது பண்ணிங்க. மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு இது தான். ஓகேங்களா. திருத்தக்க தேவரும் பரிச்சயமானவர் தான். ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொன்னேன். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு ஐம்பெருங்காப்பியங்கள் என்னென்ன. ஃபஸ்ட்டு சிலப்பதிகாரம் தான் முதன்மை காப்பியம். ஓகேங்களா. சிலப்பதிகாரம் பார்த்திங்க அப்படின்னா சிலம்பு கூட்டல் அதிகாரம், அதாவது சிலம்பை மையமாக கொண்ட கதை ஆகியதால் வந்து சிலப்பதிகாரம் அப்படிங்கிற பெயரை பெற்றிருக்குது. இது வந்து ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று, முதற்காப்பியங்கள் கூட. இதை இயற்றியவர் பார்த்திங்கன்னா இளங்கோவடிகள். காலம் பார்த்திங்கன்னா 2ஆம் நூற்றாண்டு. இளங்கோவடிகள் 2ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறத இது பண்ணி தொடர்படுத்தி 2ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லுவீங்க. தென் இவர் வந்து சேர மரபை சார்ந்தவர். தந்தை பார்த்திங்கன்னா இயம்பவர்மன் நெடுஞ்சேரலாதன் அப்படிங்கிறவங்க. தாய் பார்த்திங்க அப்படின்னா நற்றொணை அப்படிங்கிறவங்க. இவங்களோட அண்ணன் பார்த்திங்க அப்படின்னா சேரன் செங்குட்டுவன். அதாவது கணியன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு அதாவது இளங்கோவடிகள் தான் நாட்டை ஆளுவார் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அதை பொய்ப்பிக்கும் விதமாக துறவுபோல்கை பூண்டவர் தான் வந்துட்டு இளங்கோவடிகள். தென் வந்துட்டு சிலப்பதிகாரத்துக்கு வந்துட்டு என்னென்ன வேறு பெயர்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. சிலப்பதிகாரத்துக்கு வந்து வேறு பெயர் பார்த்திங்கன்னா சிலம்பு, முதற்காப்பியம், முதல் காப்பியன்றதுனா முதற்காப்பியம், முத்தமிழ் காப்பியம், இயல், இசை, நாடகம், 3 இதையும் காட்டுறதுனால முத்தமிழ் காப்பியம், பெண்ணின் பெருமையை பேசும் நூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குடிமக்கள் காப்பியம், அதாவது வந்துட்டு இது கோவலன் அப்படிங்கிறவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குடிமகன், அவர் ஒரு அரசனோ இல்லை, அதனால் இது குடிமக்கள் காப்பியம். இதை முதல்ல சொன்னவர் பார்த்தீங்க அப்படின்னா தோப்போ மீனாட்சி சுந்தரனார் அப்படிங்கிறது தான் வந்துட்டு முதல்ல சொன்னார். தென் இதை வந்துட்டு ஒற்றுமை காப்பியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது நாடக காப்பியம் கூட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் இது வந்து உரைநடை இட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்கிறாங்க. உரைநடை இட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இரட்டை காப்பியங்களில் ஒன்றுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சிலப்பதிகாரம் மணிமேகலை தான் இரட்டை காப்பியம். ஸோ அதில் ஒன்று தான் வந்துட்டு சிலப்பதிகாரம் சொல்கிறாங்க. சிலப்பதிகாரம் பார்த்திங்க அப்படின்னா 3 காண்டங்களும் 30 காதைகளையும் கொண்டது. எத்தனை காண்டம்? 3 காண்டம் 30 காதைகளை கொண்டது. புகார் காண்டம் அப்படின்னா வந்துட்டு 10 காதைகளை கொண்டது. புகார் காண்டம் பார்த்திங்க அப்படின்னா 3 காண்டம் என்னென்னா புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு 3 காண்டங்கள் கொண்டது. சரி, புகார் காண்டம் பார்த்திங்கன்னா 10 காதை இருக்குது. மதுரை காண்டம் பார்த்திங்கன்னா 13 காதை இருக்குது. வஞ்சி காண்டம் பார்த்திங்கன்னா 7 காதை இருக்குது. ஸோ புகார் காண்டம் பார்த்திங்கன்னா முதல் காண்டம். ஸோ அதை எப்படி என்னென்ன காதைகள் இருக்குது, எந்த காதையிலேருந்து எந்த காதை வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. எப்பவுமே தொடங்குறது என்னங்க, மங்கள வாழ்த்துலேருந்து தான் தொடங்குவாங்க. ஸோ மங்கள வாழ்த்து பாடலில் தொடங்கி நாடுகான் காதை வரைக்கும் பார்த்திங்கன்னா 10 காதை இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நாடில் முடிஞ்சது அடுத்தது காதில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அது மதுரை காண்டம். காடுகான் காதை முதல் கட்டுரை காதை அமைச்சு கட்டுரை காதை வரை 13 காதைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வஞ்சி காண்டத்தில் பார்த்திங்கன்னா குன்றக்குருவை முதல் கடைசியாக தான் வரந்துருவாங்க. ஸோ வரந்தரு காதை முதல் 7 காதைகள் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. தென் சிலப்பதிகாரம் கொள்வது வந்துட்டு 3 உண்மை என்ன அப்படின்னா, அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். ஆமாங்க, யானோ அரசன் யானோ கல்வன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இறந்துடுறாரு. ஸோ அதுக்கு சொல்கிறது என்ன, அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உரைசால் பத்னியை உயர்ந்தோர் ஏற்றுவர் அப்படின்னு சொன்னால், பத்னியை வந்துட்டு உயர்ந்தோர் ஏற்றுவர், கண்ணகியை வந்துட்டு புகழ்ந்து சொல்லுவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களுக்கு கோயில் கூட எடுத்தாங்க. தென் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு கோவலன் மாதவி பிரிஞ்சதுக்கு ஊழ் தான் காரணன்றாரு. தென் கோவலன் மதுரைக்கு போனதுக்கு காரணம் ஊழ் தான் சொல்லி சொல்கிறாரு. தென் கோவன் கொலையுண்டதுக்கும் காரணம் ஊழ் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அதனால் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. தென் புகழுரைகள் பார்த்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரத்தை பற்றியும் இளங்கோவடிகளை பற்றியும் யார் என்னென்ன புகழ்ந்து பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு புகழுரைகள். நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படித்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சொன்னவர் வந்துட்டு பாரதியார். நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படித்த தமிழ்நாடுன்னு சொன்னவர் பாரதியார். சிலப்பதிகார செயலை கருதியும் தமிழ் சாதி தாமரத்தன்மையை வாய்ந்தது என்று உறுதி கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி, சாதி அப்படிங்கிற வேர்டை பார்த்தீங்கன்னா மேக்சிமம் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா பாரதியாராக தான் இருப்பாங்க. ஸோ சாதிங்கிற ஒரு இது மேற்கோள் வந்திருந்துச்சு அப்படின்னா பாரதியாரா அப்படின்னு முதல் இதுக்கு கொண்டு வந்துட்டு அப்புறம் வந்துட்டு மற்ற கவிஞர்களை வந்துட்டு இது பண்ணுங்கள். மேக்சிமம் ஜாதிங்கிறத வந்துட்டு கொண்டு வந்தது வந்து பாரதியார் தான். ஓகேங்க. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல். யாமறிந்த அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா
அதுவும் பார்த்திங்கன்னா பாரதியாரோட கீவேர்டு மாதிரி தாங்க. யாமறிந்த மொழிகளிலே அப்படிங்கிறதும் அவர் யூஸ் பண்ணியிருப்பார். யாமறிந்த புலவரிலே அப்படின்னு யாமறிந்த அப்படிங்கிறத வந்துட்டு அவர் வந்து யூஸ் பண்ணிக்கிறாரு, கீவேர்டாக யூஸ் பண்ணி அப்படின்னு வச்சுக்கோங்க பாரதியார்னு சொல்லி. அதாவது யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதலில் யாங்கனும் பிறந்ததில்லை அப்படின்னு சொன்னது பாரதியார். ஓகேங்க. முதலாக தமிழ் மக்கள் எல்லோரையும் ஒருங்கே காணும் நெறியில் நின்று நூல் செய்தவர் இளங்கோவடிகள் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னா மூவா சொல்லியிருக்கிறாரு. தென் தேனிலே ஊறிய செந்தமிழ் சுவைதோறும் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லி சொன்னவர் பார்த்திங்கன்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. இதில் என்ன சிறப்பு, சிலப்பதிகாரத்தில் என்ன சிறப்புனா நாட்டுப்புற பாடலுக்கு சிறப்பு தந்து முதலில் பாடியவர் பார்த்திங்க அப்படின்னா இளங்கோவடிகள். ஸோ நாட்டுப்புற பாடலுக்கு சிறப்பு தந்து முதலில் பாடியவர் யாருங்க? இளங்கோவடிகள். இவர் வந்து இது வந்து சமண சமயத்தை சார்ந்தவர். ஸோ சைவ வைணவ நெறிகளையும் பாடிய ஒரு சமண நூல் அப்படின்னா வந்துட்டு சிலப்பதிகாரம் சொல்லி சொல்கிறாங்க. தென் பாவின் வளர்ச்சிக்கு வித்திட்ட நூல் அப்படின்னு சொல்லியும் இதை சொல்கிறாங்க. பாவின் வளர்ச்சிக்கு வித்திட்ட நூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் சிலப்பதிகாரத்துக்கு சிறந்த உரை எழுதியவர் வந்து அடியாருக்கு நல்லாருங்க. இது வந்து முக்கியமான பாயிண்ட்டுங்க. சிலப்பதிகாரத்துக்கு யார் உரை எழுதுகிறாங்க, சிறந்த உரை எழுதினவங்க யார் அப்படின்னு சொன்னால் அடியாருக்கு நல்லார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வர முக்கிய மாந்தர், கதை மாந்தரில் பார்க்கலாம் வாங்க. தலைவன் வந்துட்டு கோவலன், தலைவி கண்ணகி, ஆடலரசி மாதவி, கோவலன் தந்தை வந்து மாசாத்துவான், கண்ணகியின் தந்தை வந்து மாநாய்க்கன், மாதவியின் தாய் வந்துட்டு சித்ராபதி, கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்தவள் வந்துட்டு மணிமேகலை, கண்ணகியின் தோழி பார்த்தீங்க அப்படின்னா தேவந்தி, மாதவியின் தோழி பார்த்தீங்கன்னா வயந்தமாலை, கவுந்தியடிகள் பார்த்தீங்கன்னா சமண பெண் துறவி. அதாவது அவங்க தான் வந்துட்டு இந்த ஒரு கொஷின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க, கவுந்தியடிகள் பற்றி கேட்டிருந்தாங்க. அவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பெண் சமண துறவி. அவங்க தான் வந்துட்டு கோவலனையும் கண்ணகியும் வந்துட்டு மதுரைக்கு கூட்டிகிட்டு போய் மாதிரி அப்படிங்கிற பெண்ணோட வீட்டில் வந்து அடைய செஞ்சவர் வந்துட்டு கவுந்தியடிகள் தான். ஓகேங்களா. தென் அரவணவடிகள் அப்படிங்கிறவங்க வந்து பௌத்த துறவி. அரவணடிகள் தான் வந்துட்டு மணிமேகலைக்கு வந்துட்டு பௌத்த இதை வந்துட்டு கற்பித்தவர் வந்துட்டு அரவணவடிகள் தாங்க. தென் இளங்கோத்தரும் பட்டம் என்ன அப்படின்னா யாராருக்கு என்னென்ன பட்டத்தை தராரு அப்படின்னா கருணை மறவன் அப்படிங்கிறது வந்து கோவலனுக்கு கொடுக்குறாரு, இல்லோர் செம்மல் அப்படிங்கிறது வந்துட்டு கோவலனுக்கு தான் கொடுக்குறாரு, மண் தேய்த்த புகழினன் அப்படிங்கிறதும் கோவலனுக்கு தான் கொடுக்குறாரு, கற்பின் கொழுந்து பொற்பின் செல்வி, ஒரு மாமணியாய் உலகுக்கு ஓங்கிய திருமணி, கற்புக்கடம் பூண்ட பொற்புடை தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணகிக்கு 4 பட்டம் கொடுக்குறாரு. தென் ஆடலரசி அப்படிங்கிற பட்டத்தை வந்துட்டு மாதவி கொடுக்குறாரு, நாடகம் ஏற்றும் நாடக கணிகை அப்படின்னு சொல்லிட்டு மாதவி கொடுக்குறாரு. ஓகேங்க. தென் அடுத்தது பார்த்திங்கன்னா 2வது இது பார்த்திங்கன்னா ஐம்பெருங்காப்பியங்களில் 2வது பார்த்திங்கன்னா மணிமேகலை. இதனோட ஆசிரியர் பார்த்திங்க அப்படின்னா மதுரை கூலவணிகன் சித்தலை சாத்தனார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கூலவணிகம் அப்படின்னா வந்து தானியங்களை வந்துட்டு தானிய வணிகர் அப்படின்னு சொல்கிறாங்க. கூலம்னா வந்து தானியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தானியங்களை வந்துட்டு வணிகம் செய்த ஒருத்தர் தான் வந்துட்டு இதை எழுதியிருக்கார் சீத்தலை சாத்தனார். சாத்தான் என்பது இவரோட இயற்பெயர்னு சொல்கிறாங்க. கூலம் அப்படின்னா வந்துட்டு தானியம் அப்படின்றது மீனிங் ஆல்ரெடி பார்த்தோம். இளங்கோவடிகளும் இவரும் சமகாலத்தவர், 2மே கிபி 2ஆம் நூற்றாண்டு. இவருக்கு வந்துட்டு தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவர் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியவர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள் தான் பாராட்டியிருக்கிறார். யார் பாராட்டிக்கிறாங்க? இளங்கோவடிகள் தான் பாராட்டிக்கிறாரு. ஆல்ரெடி பார்த்தோம் 2ஆம் நூற்றாண்டு இது. மணிமேகலைக்கு வந்து மணிமேகலை துறவு என்ற, அதாவது இந்த நூலுக்கு வந்துட்டு மணிமேகலை துறவு அப்படிங்கிற பேரும் இருக்குது. இது ஒரு பௌத்த காப்பியம்ங்க. மணிமேகலை காதில் வந்துட்டு மணிமேகலையோட காதில் பார்த்தீங்கன்னா இது தோடு போட்டிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பேஸ் பண்ணி மணிமேகலையும் குண்டலகேசியும் பௌத்த காப்பியம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருந்தேன். நான் போன இதில் வீடியோவில் சொல்லியிருந்தேன். 2ம் பார்த்திங்கன்னா பௌத்த காப்பியம். சமய பூசலுக்கு வித்திட்ட நூல். இது பார்த்திங்கன்னா சமய பூசலுக்கு வித்திட்ட நூல். கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மணிமேகலை என்ற பெண்ணின் வரலாற்றை கூறும் நூல். கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த ஒரு பெண் மணிமேகலைங்கிற ஒரு பெண்ணினோட வரலாற்றை கூறுற நூல்னால மணிமேகலைங்கிற பெயர் பெற்றது. இதில் பார்த்திங்கன்னா காண்டங்களே இல்லை, வெறும் காதைகள் மட்டும்தான் இருக்குது. முதல் காதை பார்த்திங்க அப்படின்னா விலாவரை காதை, அதுதான் வந்துட்டு முதல் காதை.
தென் கடைசி காதை பார்த்திங்கன்னா பவித்திரம் அருக என பாவை நோற்ற காதை. பவித்திரம் அருக என பாவை நோற்ற காதை தான் வந்துட்டு கடைசி காதை. அதாவது இந்த முதல் காதை, அதாவது இந்த 30 காதையில் பார்த்தீங்க அப்படின்னா 24வது காதை தான் வந்துட்டு ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை. அதுதான் இம்பார்ட்டண்ட் காதை. 30 காதையில் ஆபுத்திரன் நாடு அடைந்த காதையை பார்த்தீங்க அப்படின்னா 24வது காதை. ஓகேங்களா? தென் கதை மாந்தர் யார் யாருன்னு பார்க்கலாம் வாங்க. மணிமேகலையின் தோழி சுதமதி, கண்ணகியின் தோழி தேவந்தி, ஆதிரையின் கணவன் பார்த்தீங்க அப்படின்னா சாதுவன், மணிமேகலைக்கு மூலமாக அமிர்த சுரபியில் பிச்சையிட்டவள் பார்த்தீங்கன்னா ஆதிரை. ஓகேங்களா? ஆதிரை தான் வந்துட்டு மணிமேகலைக்கு முதலாக அமிர்த சுரபியில் பிச்சையிட்டவங்க. ஓகேங்களா? அந்த அதை அவங்ககிட்டருந்து வாங்கிட்டு போயிட்டு தான் வந்துட்டு காயசண்டிகையோட பசிப்பினி எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க போக்குனாங்க. ஓகேங்களா? ஆதிரையின் வரலாற்றை மணிமேகலைக்கு சொன்னவள் பார்த்தீங்க அப்படின்னா காயசண்டிகை தான் சொல்லியிருக்காங்க. ஆதிரனோட வரலாற்றை மணிமேகலைக்கு சொன்னவள் பார்த்தீங்கன்னா காயசண்டிகை. விருச்சிக முனிவரால் பசிநோய் சாபம் பெற்றவள் காயசண்டிகை. காயசண்டிகையின் பசிநோயை போக்கியவள் மணிமேகலை. மணிமேகலையை மணிப்பல்லவ தீவுக்கு அழைத்து சென்ற தெய்வம் மணிமேகலா தெய்வம். ஆபுத்திரனுக்கு அமுதசுரபியை கொடுத்தது சிந்தாதேவி. அமுதசுரபியை கொடுத்தது சிந்தாதேவி. அமுதசுரபியை கோமகையில் இட்டவன் ஆபுத்திரன். அதாவது சிந்தாதேவி கொடுத்த அமுதசுரபியை எடுத்துகிட்டு போய் கோமகி அப்படிங்கிற ஒரு ஊற்று மாதிரி இருக்கும், அங்கே வச்சுருப்பாங்க. அந்த ஊற்றில் பார்த்தீங்க அப்படின்னா மணிமேகலா தெய்வம் அப்படிங்கிறவங்க பார்த்துட்டு மணிமேகலை மணிப்பல்லவ தீவுக்கு வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அங்கே தான் கோமகி அப்படிங்கிற ஒரு ஆறு இருக்கும், அந்த ஒரு நீரூற்று மாதிரி இருக்கும். அங்கே வந்துட்டு அந்த அமுதசுரபியை பற்றி வந்துட்டு மணிமேகலைக்கு வந்து தீவலகை அப்படிங்கிறவங்க வந்து சொல்லுவாங்க. அந்த அமுதசுரபியை வாங்கிட்டு போயிட்டு காயசண்டிகைகிட்ட வந்துட்டு ஆதிரையினோட இதை கேட்டுட்டு ஆதிரையிட்ட முதல்ல பிச்சை வாங்குவாங்க. அது மூலமாக வந்துட்டு காயசண்டிகையோட இதை வந்துட்டு தீர்ப்பாங்க. ஓகேங்களா? பசிப்பினியை தீர்ப்பாங்க. தீயவை 10 அப்படின்னு சொல்லி மணிமேகலையில் சொல்கிறது என்ன அப்படின்னா, மணிமேகலையில் சொல்கிற தீயவை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டால் 10. ஓகேங்களா? அது என்னென்னா கொலை, களவு, காமம், பொய், குரலை, கடுமொழி, பயனில் சொல், வெகுழல், பொல்லாக்காட்சின்னு சொல்லிட்டு 10 சொல்லினா தீயவை சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? 10 வந்துட்டு தீயவை சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் அடுத்தது பார்த்திங்கன்னா சீவக சிந்தாமணி அப்படின்னா அந்த சீவகன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவரை பற்றின ஒரு கதைன்றதுனால சீவக சிந்தாமணி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கேட்டதை கொடுக்கும் ஒரு தேவலோகத்து ஒரு மணி. அதோட வந்துட்டு சீவகனை ஒப்பிடுறதுனால சீவக சிந்தாமணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனோட ஆசிரியர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு திருத்தக்க தேவர். அவர் தான் வந்துட்டு இதனோட ஆசிரியர். விருத்தப்பாவில் பாடப்பட்ட முதல் நூல் அப்படின்னு சொல்லி கேட்டால் சீவக சிந்தாமணி தாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. விருத்தப்பாவில் பாடப்பட்ட முதல் நூல் எது அப்படின்னா சீவக சிந்தாமணி. இது ஒரு சமணகாப்பியம். இதுக்கு வந்துட்டு மணநூல், முக்தி நூல், காமநூல் அப்படின்னு வேறு பெயர்கள் எல்லாம் இருக்குது. திருத்தக்க தேவர் பார்த்திங்கன்னா சோழர் குலத்தில் பிறந்தார். இது வந்துட்டு சீவக சிந்தாமணியை வந்துட்டு கத்திய சிந்தாமணி, சந்திர சூளாமணி அப்படிங்கிற 2 நூல்களோட தழுவிதான் வந்துட்டு இது எழுதியிருக்கிறாங்க. காண்ட பிரிவு வந்து இல்லை, இதுலேயும் இல்லை, மணிமேகலையிலும் இல்லை. ஆனால் அதில் உட்பிரிவு பார்த்திங்கன்னா காதை கிடையாது, இளம்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க. 13 இளம்பகங்கள் இருக்குது. இதில் வந்துட்டு 13 இளம்பகங்கள் இருக்குது. 1345 பாடல்கள். இது எப்படி ஆரம்பிச்சா 3, 4, 5ன்னு போட்டுக்குங்க. அதுக்கிடையில் ஒரு 1 போட்டுக்குங்க. 1345 பாடல்கள் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? தென் முதல் இளம்பகம் பார்த்திங்கன்னா நாமகள் இளம்பகம். இறுதி இளம்பகம் பார்த்திங்கன்னா முக்தி இளம்பகம். காப்பிய தலைவன் பார்த்தீங்க அப்படின்னா சீவகன். இதில் சீவகனை சிந்தாமணியோடு ஒப்பிடுகிறார். சிந்தாமணி என்பது கேட்டதை கொடுக்கும் தேவலத்துள்ள ஒரு மணி அப்படிங்கிறது ஆல்ரெடி பார்த்தோம். சீவகனின் தந்தையான சச்சந்தனை கொன்றவன் வந்து கட்டியங்காரன் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு கொன்னார். சீவகன் பிறந்த இடம் சுடுகாடு. சீவகனை எடுத்து வளர்த்தவர் பார்த்தீங்கன்னா கந்துகடன் என்ற வணிகர். எடுத்து வளர்த்தவர் யார்? கந்துகடன் என்ற வணிகர். சீவனோட தந்தை யார்? சச்சந்தனர் அப்படிங்கிற சச்சந்தனை அப்படின்றவர் வந்து கொன்னுட்டு
கொண்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் பிறக்கிற ஊர் பிறந்த இடம் பார்த்திங்கன்னா சுடுகாட்டில் பிறக்கிறாரு. சீவனை எடுத்து வளர்த்தோர் பார்த்திங்க அப்படின்னா கந்துகடன் அப்படிங்கிறவர். சீவனுக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர் பார்த்திங்கன்னா அச்சநந்தி அப்படிங்கிறது தான் வந்து சீவனுக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர். அப்புறம் இந்த இதை பாடியவர் யாருங்க? திருத்தக்க தேவர். அவர் பாடிய மற்றொரு நூல் என்ன அப்படின்னா வந்து நரிவிருத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் சிவசிந்தாமணியோட சிறப்பு என்ன அப்படின்னா அனைத்து சமயத்தரும் விரும்பி கற்ற ஒரு சமண காப்பியம் அப்படின்னா வந்துட்டு அது வந்து சிவசிந்தாமணி. அனைத்து சமயத்தரும் விரும்பி கற்ற ஒரு சமண காப்பியம். சைவரான குலோத்துங்க மன்னன் விரும்பி கற்ற காப்பியமும் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. நூல் முழுமைக்கும் சைவரான நச்சினார்க்கினியார் தான் வந்துட்டு உரை எழுதியிருக்கிறாருங்க. சிலப்பதிகாரத்துக்கு யாருக்கு உரை எழுதுனவங்க? அடியாருக்கு நல்லாரு. இதுக்கு உரை எழுதினவங்க சிவசிந்தாமணிக்கு உரை எழுதுன நச்சினார்க்கினியர் அப்படிங்கிறவர் வந்துட்டு உரை எழுதியிருக்கிறாருங்க. சைவரான ஊவேசா முதலில் பதிப்பித்த நூல் பார்த்திங்கன்னா சிவசிந்தாமணிங்க. ஊவேசா முதலில் பதிப்பித்த நூல் வந்து சிவசிந்தாமணி. கிறிஸ்துவரான ஜியு போப் இதனை இலியட் ஒடிசியுடன் ஒப்பிடுகிறார். ஓகேங்களா? எதோட ஒப்பிடுகிறார்? இலியட் ஒடிசியுடன் ஒப்பிடுகிறார். ஓகேங்க. தென் நெக்ஸ்ட் 4வது பார்த்தீங்க அப்படின்னா வளையாபதி. இதனோட ஆசிரியர் பெயர் தெரியலைங்க. இதுவும் ஒரு சமண காப்பியங்க. விருத்தப்பாவால் ஆனதுங்க. ஆனால் கிடைச்சது வந்துட்டு 72 பாடல் தான் கிடைச்சிருக்குதுங்க. எத்தனை பாடலுங்க? 72 பாடல் தான் கிடைச்சிருக்குது. நவகோடி நாராயணன் பற்றிய நூல் இது. மடலேறுதல் பற்றி கூறும் காப்பிய நூல். இது என்னன்னு கேட்பாங்கங்க. மடலேறுதல் பற்றி கூறும் காப்பிய நூல் எது அப்படின்னா வந்துட்டு வளையாபதிங்க. மடலேறுதல் பற்றி கூறும் காப்பிய நூல் எதுங்க? வளையாபதி. இலக்கண இலக்கிய உரையாசிரியர்களால் மிகவும் போற்றப்படும் நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இதனோட சிறப்புங்க. இலக்கண இலக்கிய உரையாசிரியர்களால் மிகவும் போற்றப்படும் நூல் எது அப்படின்னா வளையாபதிங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு குண்டலகேசி. குண்டலகேசியினோட ஆசிரியர் என்னென்னா நாதகுத்தனார். இது எப்படி நாமச்சு? குண்டலம்ங்கிறது என்னங்க? காதில் அணிகிறது. ஸோ குத்துறதுன்னு சொல்லி நாமச்சுங்க. ஸோ நாதகுத்தனார்னு சொல்லிடுங்க. இவருடைய காலம் பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க. பௌத்த காப்பியங்க. இதுவும் மணிமேகலையும் பௌத்த காப்பியங்க. நூல் முழுமையாக கிடைக்கவில்லை. கிடைத்தவை வந்து 224 பாடல்கள் தான் கிடைச்சிருக்குதுன்னு சொல்கிறாங்க. குண்டலகேசியின் வரலாற்றை வந்துட்டு நீலகேசி வந்துட்டு கூறுகுதுங்க. குண்டலகேசியோட வரலாற்றை வந்துட்டு நீலகேசி சொல்லுதுங்க. குண்டலகேசியினோட இயற்பெயர் வந்து பத்திரைங்க. குண்டலகேசி யார் அப்படின்னா ராசகிருக நாட்டு மந்திரியின் மகள். அந்த ராசகிருக நாட்டு மந்திரியினோட மகள் தான் வந்து குண்டலகேசி. அவங்களோட இயற்பெயர் வந்து பத்திரைன்னு சொல்கிறாங்க. குண்டலகேசியின் கணவன் காலன். அவரோட கணவன் யாருங்க? காலன் அப்படிங்கிறவர். அவர் ஒரு கல்வன் சொல்கிறாங்க. குண்டலகேசி சாரிபுத்தரிடம் தோற்று புத்த மதம் தழுவினாள். யாரிடம் தோற்று? சாரிபுத்தரிடம் தோற்று புத்த மதம் தழுவினான்னு சொல்கிறாங்க. தென் குண்டலகேசி யாருங்க? மந்திரியோட மகள்ங்களையா. அதனால் மந்திரி குமாரி அப்படிங்கிற நூல் அப்படிங்கிற பேரில் வந்துட்டு கலைஞரால் வந்து திரைப்படமாக்கப்பட்டதுங்க இது. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இது வரைக்கும் பார்த்த டாப்பிக்கோட தொடர்புடைய வினாக்கள். முதல் கொஷின், இனிவை கூறல் என்னும் அதிகாரத்தில் மிகச்சிறந்த அணிகலன்களாக கூறுபவை யாவை? அறத்துப்பாலில் உள்ள இயல்கள் எத்தனை? அவை யாவை? 2வது கொஷின். 3வது கொஷின் வந்து முதலில் திருக்குறளை அச்சிட்டவர் யார்? 4வது கொஷின் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவரும் தம் குறப்பால் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓந்து என வள்ளுவரை பற்றி கூறியவர் யார்? 5வது கொஷின், தமிழ் மாதின் உயிர்நிலை என கூறப்படும் நூல் எது? 6வது கொஷின், தமிழுக்கு கதி என கூறப்படும் நூல் எது? திருக்குறளின் 7வது திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல் யாது? 8வது கருணை மறவன் என்னும் பட்டம் பெறும் கதை மாந்தர் யார்? 9வது பாவின் வளர்ச்சிக்கு வித்திட்ட நூல் எது? 10வது சமயப்பூசலுக்கு வித்திட்ட நூல் எது? 11வது விருத்தப்பாவில் பாடப்பெற்ற முதல் நூல் எது? 12வது தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று சித்தலை சாத்தனாரை பாராட்டியவர் யார்? 13 30 காதைகளில் மணிமேகலை ஆபத்துடன் அடைந்த காதை எத்தனையாவது காதை? 14 மணிமேகலை முதலில் அமிர்த சுரபியில் பிச்சையிட்டவர் யார்? 15வது கொஷின், சிந்தாமணியின் உட்பிரிவு என்ன? அதில் உள்ள பாடல் எவ்வளவு? 16வது கொஷின், மணிமேகலையின் தீவை இயவை என டேஸ் உள்ளது என குறிப்பிடுகிறார்.